நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025 நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேல நிறைய வீரர்கள் வாங்கப்பட்டிருக்காங்க. அதில் சர்ப்ரைசிங்காக நிறைய வீரர்கள் அதிக தொகைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஐபிஎல்ல எந்த மாதிரியான எதிர்பாராத முடிவுகள் கொடுத்துச்சு, என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீரராக நம்ம ஹர்ஷீப் சிங் வந்தார். ஸோ ஹர்ஷீப் சிங் எத்தனை கோடிக்கு போக போறாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு 10 கோடி வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு மாறா 18 கோடி வரைக்கும் போனாரு. பஞ்சாப் கிங்ஸ் அணி அவர் தக்க வச்சிருந்தாலே 18 கோடி தான் தக்க வச்சிருக்கணும். ஏன்னா அவர் ஒரு இந்தியன் பேசர் அப்படின்றதுனால அவருக்கு 18 கோடி கொடுத்து தக்க வச்சிருக்கலாம். அந்த அமௌண்ட்டே வந்துட்டதுனால பஞ்சாப் கிங்ஸ் அணி 18 கோடியை கொடுத்து நாங்க தக்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆர்டிஎம்ல அவர் எடுத்துட்டாங்க. ஸோ அப்பதான் சூடு பிடிச்சது ஏலம். ஸோ எல்லாரோட கண்ணும் யார் மேலே இருந்துச்சு அப்படின்னா ரிஷப் பண்ட் மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் எத்தனை கோடிக்கு போவார் அப்படின்றது தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரிஷப் பண்ட் அதிக கோடிக்கு ஏலம் போவார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் போகலாம், ஷமி போகலாம், இப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட கருத்து இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி யாருமே இந்த அளவுக்கு போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. எல்லாருமே ஒரு 12 கோடி 13 கோடி போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக 26.75 கோடி, அதாவது 26.25 கோடிக்கு அவரை ஏலம் எடுத்திருக்காங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணி. என்னன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி இவருக்கு போயிட்டு 26 கோடி கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட தான் அதிகமான அமௌண்ட் இருக்கு. ஸோ அதிகமான விலைக்கு போகக்கூடிய ஒரு வீரராக ரிஷப் பண்ட் தான் இருப்பாரு, அவரை தான் ஏலம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். ஏற்கனவே பாண்டிங் அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேருக்குமே டேர்ம்ஸ் சரியில்லை. அதனால பாண்டிங் கண்டிப்பா பண்ட்டை தன்னோட டீம்ல எடுக்க மாட்டாரு. ஏன்னா பாண்டிங் தான் அந்த அணியோட ஹெட் கோச்சா இருக்காரு. ஸோ அதனால அவரை எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரைவல்ரி அப்போதைக்கு பெருசா வெளியில வரல. ஏதோ சின்ன சின்ன இஷ்யூ இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். எப்படிதான் இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு கீப்பர் தேவைப்படும், ஒரு பெஸ்ட் பிளேயர் தேவைப்படும். ஏன்னா அவங்க ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் பிளேயர் வேணும் அப்படின்றதுனால கண்டிப்பா ரிஷப் பண்ட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட கணிப்பு இருந்துச்சு. நிறைய வீரர்கள் எடுத்த மார்க் ஆக்ஷன்லயும் பஞ்சாப் கிங்ஸ் தான் பண்ட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு போகல அப்படின்னாலும் ரிஷப் பண்ட்டை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிட்ட தான் பஞ்சாப்க்கு அடுத்து அதிகமான அமௌண்ட் இருக்கு. ஸோ அதனால அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பண்ட்டுக்கு பிட்டே போடல. ஸோ யாருமே எதிர்பாராத விதமா 20 கோடி வரைக்கும் நம்ம எல்எஸ்ஜி போச்சு. 20.75 கோடிக்கு நாங்க ஆர்டிஎம்ல எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி டெல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகிட்ட கேட்டாங்க, நீங்க எந்த அமௌண்ட் சொல்றீங்க அவருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. யாருமே எதிர்பாராத விதமா 27 கோடி சொல்லிட்டாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா. எல்லாருமே ஷாக்கு. ஏன்னா 27 கோடி சொல்றாரு, அதாவது ஒரு 2 கோடி 3 கோடி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் 26.25 கோடியையும் தாண்டி அதிகபட்சமா ஸ்ரேயஸ் ஐயர் தான் போயிருந்தாரு. ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல்ல 26.25 கோடி, அதாவது ரிஷப் பண்ட் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹிஸ்டரியை உடைச்சிட்டாரு நம்ம ரிஷப் பண்ட். 27 கோடின்னு சொல்லவும் டெல்லி அணி பின்வாங்கிடுச்சு. ஸோ ஒரு ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல்ல அதிக விலைக்கு போன ஒரு வீரர் அப்படின்றது பண்ணிட்டு தான் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அணி மட்டும்தான் மாறி இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பதிலாக லக்னோ அணிக்கு போயிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய சர்ப்ரைஸா இருந்தது நம்ம வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் ஒரு 13 கோடி 14 கோடி வரைக்கும் போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவரும் யாரும் எதிர்பாராத விதமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 23.25 கோடிக்கு எடுத்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம நடராஜன் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் கூட போகலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நடராஜனை டெல்லி அணி 10.25 கோடிக்கு அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருந்துச்சு. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஏலம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கணிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் பெங்களூரோட வீரர், ஹோம் சைட்ல அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மரா இருப்பாரு அப்படின்றதுனால அவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விராட் கோலிக்கும் கேஎல் ராகுலுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதனால அவர் கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆர்சிபி அணி அவருக்கு பிட்டுக்கு போகல. ஸோ குறிப்பிட்ட அளவு கேட்டதோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை டெல்லி அணி 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. டெல்லி அணி ஒரு கேப்டனா எதிர்பார்க்குறாங்க.
அவங்க வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கிடைக்கல அப்படின்னா கேஎல் ராகுலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே எப்படி வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அதிக அமௌண்ட் போயிட்டார் அப்படிங்கிறதுனால கேஎல் ராகுலை பிக் பண்ணி அவர் எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுல ஆர்சிபி மிஸ் பண்ணது ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இங்கே வந்து கேஎல் ராகுல் இப்போ பேக் டு ஃபார்ம் ஆகியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வீரராகவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வீரராக வந்து அணிக்கு வந்து பெரிய சொத்தாக இருப்பார். அவரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அப்படின்னே சொல்லலாம். அதாவது T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்கக்கூடிய சஹால் அவரை வந்து 18 கோடிக்கு எடுத்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுவும் ஒரு பெரிய பிக்கப் பார்க்கப்படுது. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவர் எவ்வளோ விலைக்கு ஏலம் போவார் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டராக வந்து LSG அணிக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டார். அதனால அவர் வந்து எந்த அணிக்கு போவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டாய்னிஸையும் வந்து 11 கோடிக்கு பஞ்சாப் வந்து அலைக்கா தூக்கிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய பிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்சிபி அணி மேக்ஸ்வெல் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து ஆர்சிபி அணிக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால அவரை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவரையும் வந்து ஆர்சிபி அணி விட்டுட்டாங்க. பஞ்சாப் அணி வந்து நிறைய அமௌண்ட் வச்சிருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சில நல்ல வீரர்களை எல்லாம் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதோட வந்துட்டு பாண்டிங் வந்து அந்த அணியில் இருக்கிறாரு. அவர் ஒரு ஆஸ்திரேலிய வீரர். அதனால வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்டு மேக்ஸ்வெல் இவங்க 2 பேரையும் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வச்சு தூக்கிட்டாரு நம்ம பாண்டிங். அதே மாதிரி அனுபவம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் எடுத்திருக்காங்க. 9.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. டெவான் கான்வாயை வந்து 6.25 crore அச்சின் ரவீந்திரா வந்து 4 crore எடுத்திருக்காங்க. அதே மாதிரி திரிபாதியும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்தாங்க. ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா வந்து நூர் அகமதுக்கு வந்து 10 கோடி வரைக்கும் போனாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 5 கோடி வரைக்கும் தான் போனாங்க. அப்போ வந்து 5 கோடிக்கு வந்து நாங்க ஆர்டிஎம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் சொன்னாங்க. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் பண்ணதுதான் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லணும். 10 கோடி அப்படின்னாரு. யாருமே அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நூர் அகமதுக்கு வந்து 10 கோடிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 3 கோடி வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவார், ஒரு 8 கோடி சொல்லுவாருன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுவே 3 கோடின்றது ரொம்ப அதிகபட்சம். 8 கோடி தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அவர் யாரும் எதிர்பார்க்காத விதமா வந்து 10 கோடி அப்படின்னாரு. எப்படி வந்து ரிஷப் பட்டுக்கு வந்து 20 கோடியிலிருந்து 27 கோடி அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து 5 கோடியிலிருந்து 10 கோடி அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ஸ்டண்டு, அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நூர் அகமது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஏன்னா இன்னும் வந்து ஒரு களத்துக்கு வராமல் இருக்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இப்படி நின்று விளையாடுது, மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து அப்படியே வராமல் அமைதியாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போதான் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்தார். ட்ரெண்ட் போல்ட் வந்து 12.5 கோடிக்கு வந்து எடுத்து ஒரு மாஸ் காமிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ட்ரெண்ட் போல்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ராபின் மின்ஸ் அப்படின்ற ஒரு வீரரை வந்து விக்கெட் கீப்பராக எடுத்தாங்க. கரண் சர்மாவை வந்து எடுத்தாங்க ஸ்பின்னர்ல. நமன்தீர் வந்து ஆர்டிஎம்ல 5+ crores வந்து எடுத்தாங்க. இந்த மாதிரி ஓரளவு டீசெண்டா மும்பை இந்தியன்ஸ் அணி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இஷான் கிஷனுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இஷான் கிஷனுக்கு வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் ஒரு 3 கோடி வரைக்கும் தான் போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போகல. ஏன்னா இஷான் கிஷனுக்கு 3 கோடி தான் ஒர்த்தா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா 3 கோடிக்கு மேல நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுக்குமே போகலையே. இல்ல இந்த அமௌண்ட்டுக்கு கிடைச்சா பார்ப்போம், டீம்லயும் எடுக்க முடியாது. ஸோ வந்து நீங்க தான் வந்து ஏலத்துக்கு போய் ஆகணும். இந்த அளவுக்கு போவோம், அதுக்கு மேல வந்துட்டு போனா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால வந்து அவங்க அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகல. இஷான் கிஷனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 11.25 crores எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு செமையான பிக்குன்னு சொல்லணும். அவங்க வந்து ஷமியையும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு செமையான பிக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து 2 பேரையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 கோடிக்குள்ள வந்து முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது 45 கோடி தான். அதை வச்சு அவங்க வந்து ஒரு 2 ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இஷான் கிஷன் வந்து இப்ப இந்திய அணியில இல்ல அப்படின்னாலுமே வந்துட்டு அவர் ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர் தான். ஏன்னா நிறைய வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியோட டாக்டிக்ஸே வேற. நல்ல பிளேயர்ஸை வந்து எடுக்கல அப்படின்னாலும் வந்து அவங்க எடுக்கிற பிளேயர்ஸை வந்து நல்ல பிளேயர்ஸை உருவாக்கி காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நெஹல் வதீரா வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் ஆகாஷ் மத்வாலுக்கு வந்து போவாங்க, அவரை தான் வந்து ஆர்டிஎம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆகாஷ் மத்வால் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போயிட்டார். ஒட்டுமொத்தமா நேற்றைய ஆக்ஷன்ல இருந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. LSG அணி வந்து பண்ட் எடுத்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்து பெரிய பெரிய வீரர்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொல்கத்தா அணி வந்து 23.25 கோடிக்கு வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு போய் அவங்க வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா கொடுத்தாங்க. இந்த மாதிரியான பல்வேறு அணிகளும் வந்து சர்ப்ரைஸா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும் அஸ் யூசுவல் அவங்க வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போனாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட வந்து ஒரு 26 கோடி வரைக்கும் இருக்கு. ஆர்சிபி அணிக்கும் வந்துட்டு நிறைய அமௌண்ட் 30+ crores வந்து அவங்க கிட்டையும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஃபர்ஸ்ட் டேயோட ஏலத்தில் வந்து யார் கில்லி அப்படின்னு கேட்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தான் சொல்லணும். ஏன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பெரிய வீரர்களை எடுத்திருந்தாலும் அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்ல 45 கோடியில வந்து பர்ஃபெக்டான 2 பேரை எடுத்திருக்காங்க. இஷான் கிஷன் அண்டு
சமி இவங்க 2 பேரையும் வந்து எடுத்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அவங்க கிட்ட இப்போ அமௌண்ட் வந்து ஒரு 5 கோடி என்னமோ தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு பர்ஃபெக்டா 2 பிக்குன்னு அவங்கள சொல்லலாம். அது போக வந்துட்டு 2வது வந்து யாரு கில்லி அப்படின்னு கேட்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்துட்டு நேத்து வந்து அவங்களோட பிளேயர்ஸ் அவங்க வந்து கணக்கு பண்ணியிருக்க பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. இல்ல அவங்க எதிர்பார்த்த பிளேயர்ஸ் வந்து அமௌண்ட் கூட போயிட்டாங்க. இந்த ஒரு ரீசன்னால நேத்து அவங்க வந்து ஆக்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. என்னோட இந்த ஃபர்ஸ்ட் டே பத்தின மெகா ஆக்ஷன் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.